Welcome to our channel. Today we will learn 9th standard English unit 4 poem The Spider and the Fly. இந்த லெசன்ல இருக்கக்கூடிய புக் பேக் ஆன்சர் ஃபுல்லாவே நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இங்க பாருங்க யூனிட் 4ல போயம் நமக்கு என்ன லெசன் கொடுத்திருக்காங்க The Spider and the Fly. ஓகேவா? இது யார் எழுதுனாங்க அப்படிங்கறது இங்க நமக்கு கொடுத்திருக்காங்க. மேரி போதம் ஹாவிட். மேரி போதம் ஹாவிட் அப்படிங்கறவர் தான் இத ரைட் பண்ணிருக்காங்க இந்த போயமை. இதுல வார்ம் அப் பகுதி நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? If your little brother or sister does not like to eat any of these following vegetables. இங்க வெஜிடபிள்ஸ்லாம் நமக்கு கொடுத்திருக்காங்க. drumsticks leaves கொடுத்திருக்காங்க. இங்க பாருங்க bitter gourd, பீட்ரூட்லாம் கொடுத்திருக்காங்க. உங்களோட பிரதரோ அல்லது சிஸ்டரோ வந்து இந்த காய்களை வந்து இந்த வெஜிடபிள்ஸ் வந்து எனக்கு சாப்பிட பிடிக்காது அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படிங்கறத கீழ 3 क्वेश्चंस நமக்கு கேக்குறாங்க. How will you make him or her eat them? நீங்க அவங்களை எப்படி சாப்பிட வைப்பீங்க அப்படிங்கறது கேட்டிருக்காங்க. செகண்ட் பாத்தீங்கன்னா what are all the flattering or tempting words you might use to convince them? நீங்க என்ன வேர்ட்ஸ் நல்ல டெம்ப்டிங் வேர்ட்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணி எப்படி அவங்கள சாப்பிட வைப்பீங்க? என்ன வேர்ட் வந்து யூஸ் பண்ணுவீங்க அவங்க சாப்பிடுறதுக்காக அவங்கள கன்வின்ஸ் பண்றதுக்காக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து work in pairs and enact that moment in front of your classmates. நீங்க இத வந்து பேரா உங்க கிளாஸ்ல என்ன பண்றீங்க உங்க கிளாஸ்மேட்ஸோட இதை வந்து நீங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து இதை வந்து நடிச்சு காட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு எனாக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இந்த மொமெண்ட்டை இப்போ இதுக்கான ஆன்சரை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்கேன்? How will you make him or her eat them? இதுக்கு ஆன்சர் எப்படி பண்ணலாம் அப்படின்னா I will explain the nutrients value of these vegetables and how it helps in maintaining good health. இந்த மாதிரி ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் what are all the flattering or tempting words you might use to convince them? நீங்கள் என்னென்ன tempting words யூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறத இதில் வந்து நீங்கள் ரைட் பண்ண. I will say that if they eat these vegetables it will make them healthy and smart. I will convince them by explaining that eating vegetables is a good habit and that they will be called obedient and disciplined children if they listen to good advice. இந்த மாதிரி நம்ம ரைட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா you are so sweet you will become more beautiful. இதை if you eat these you will become more beautiful. இந்த மாதிரி நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம். you will become strong. இந்த மாதிரி வேர்டையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அந்த மாதிரி டெம்ப்டிங் வேர்ட்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணுவீங்களா அதில் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்கள் work in pairs and enact that moment in front of your classmates. நீங்கள் வந்து உங்கள் 2 பேர் சேர்ந்து உங்கள் கிளாஸில் சேர்ந்து இது வந்து ஒரு இது மாதிரி அந்த மோமெண்ட்டை வந்து எனாக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. எப்படின்னா மோம் அப்படிங்கிற ஒரு மாம் சொல்கிறாங்க ரியோ கம் அண்ட் ஹேவ் யுவர் லஞ்ச் அப்படின்னு கேட்குறாங்க. ரியோ வந்து வாட் இஸ் த மெனு என்ன மெனு அப்படின்னு கேட்டால் மாம் வந்து டெலிசியஸ் பிட்டர் கார்ட் சாம்பார் வித் கிரீன்ஸ் சொல்கிறாங்க. ரியோ என்ன சொல்கிறாங்க வாட் பிட்டர் கார்ட் சாம்பார் ஐ டோன்ட் வாண்ட் லஞ்ச் இந்த இதை நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மாம் என்ன சொல்கிறாங்கன்னா ஜஸ்ட் கம் அண்ட் ஹேவ் எ லுக் இட் இஸ் ஸோ கலர்ஃபுல் அண்ட் அட்ராக்டிவ் ஸ்மெல் இட் ஹவு ப்ளசன்ட் இட் இஸ். ரியோ எஸ் இட்ஸ் லுக் டிஃப்ரெண்ட் மாம் நவ் கம் அண்ட் டேஸ்ட் இட். இந்த மாதிரி நம்ம வந்து ரைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க புக் பேக் ஆன்சர் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரீட் த ஃபாலோவிங் லைன்ஸ் ஃப்ரம் த போயம் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ் இன் எ சென்டென்ஸ் ஆர் டூன்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து நம்ம போயம் லைன்ஸ் கொடுத்து அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. இங்கே போயம் லைன்ஸ் ஃபர்ஸ்ட் பாருங்க தி வே இன்டு மை பார்லர் இஸ் அப் எ வைண்டிங் ஸ்டேர் and I have many curious things to show when you are there னு இருக்கு. இந்த 2 லைன்ஸ் பேஸ் பண்ணி நமக்கு 2 क्वेश्चंस கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க how can the fly reach the spider's parlor? இதோட ஆன்சர் பார்க்கலாமா? இங்க பாருங்க இதோட ஆன்சர் இங்க கொடுத்திருக்கேன். The spider's parlor can be reached through the winding stair. ஓகே இந்த மாதிரி ரைட் பண்ணிக்கலாம். செகண்ட் பாருங்க what will the fly get to see in the parlor? ஆன்சர் வந்து the fly will get to see many curious things in the parlor. இந்த மாதிரி ஆன்சர் ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க who no said the little fly kind sort that cannot be. I have heard what's in your pantry and I do not wish to see. இந்த போயம் 2 லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை பேஸ் பண்ணி என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க is the fly willing to enter the spider's pantry கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் பார்க்கலாம். இங்கே பாருங்க செகண்ட் ஒன்ல ஃபர்ஸ்ட் ஏக்கு ஆன்சர் என்ன வரும்னா no the fly is not willing to enter the spider's pantry. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து செகண்ட் can you guess what was in the pantry? ஆன்சர் வந்து I guess that there must be dead insects in the pantry. இந்த மாதிரி ஆன்சர் ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பாருங்க sweet creature said the spider you are witty and you are wise. How handsome are your gauzy wings? How brilliant are your eyes? இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதை பேஸ் பண்ணி என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? லிஸ்ட் த வேர்ட்ஸ் used by the spider to describe the fly. இதோட ஆன்சர் பார்க்கலாம். இங்கே பாருங்க ஃபர்ஸ்ட் ஒன்க்கு
ஸ்வீட், விட்டி, வைஸ், ஹேண்ட்ஸம், ஹர்ஸி, விங்ஸ், பிரில்லியன்ட் ஐட்ஸ் இந்த வேர்ட்ஸ்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். அதனால் இந்த வேர்ட்ஸ்லாம் ரைட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் செகண்ட் பாருங்கள். ஒய் டஸ் த ஸ்பைடர் சே தட் த fly is witty? Answer. The spider calls the fly witty because the fly is clever to avoid entering the web. Okay va? The 3 question ku answer paathutom. Next enna irukku fourth one. The spider turned him around about and went into his den, for well he knew the silly fly would soon come back again. இதை பேஸ் பண்ணி என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க இங்கே பாருங்கள். why is the poet using the word den to describe the spider's web? ஆன்சர் பார்க்கலாம். இங்கே பாருங்கள் fourth one ஆன்சர். just like a lion's den, no one who enters the spider's den can come back alive. Thus the poet uses the words den. Okay va? Next B பாருங்க. why was the spider sure that the fly would come back again? Answer. The spider was sure that the fly would come back again because it was moved by the flattering words of the spider. Next fifth one. With busy wings she hung aloft, then nearer and nearer drew, thinking only of her brilliant eyes and green and purple hue. And first one பாருங்க. who does she refer to? இதோட ஆன்சர் பார்க்கலாம். இங்க இருக்கு பாருங்க ஆன்சர். she refers to the fly. Okay வா? செகண்ட் பி பாருங்க. what was she thinking of? Answer. she was thinking of her brilliant eyes and green and purple hue. Okay வா? Next sixth one. And now dear little children who may this story read, to ideal silly flattering words I pray you never give heed. Answer. First one பாருங்க. who does I refer to? இதோட ஆன்சர் பார்க்கலாம். இங்கே பாருங்க. who does I refer to? இதோட ஆன்சர் I refers to the poet. ஓகேவா? செகண்ட் ஒன். what is the advice given to the readers? இதுக்கு ஆன்சர். the poet advises us not to fall a prey to flattery and sweet words. ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க. இப்போ சிக்ஸ்த் வரலும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் பியில் பாருங்கள். கம்ப்ளீட் த சம்மரி பை ஃபில்லிங் இன் த ஸ்பேஸ் வித் சூட்டபிள் வேர்ட்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. இதில் பாருங்கள். த போயம் பிகின்ஸ் வித் த ஸ்பைடர்ஸ். இந்த இடத்துல என்ன வரும்? இன்விடேஷன் ஆஃப் த ஃப்ளை. ஹி ஆஸ்க்ஸ் டு த ஃப்ளை டு கம் இன்டு இட்ஸ் ஹோம். த ஸ்பைடர் டிஸ்கிரிப்ஸ் ஹிஸ் பார்லர் அஸ் த prettiest one. The spider kindles the curiosity of the fly so that she may enter his home. Fortunately, the fly was clever and refused to get into his home. Now the spider pretends to be a comforter and asks her to come and rest in his home. He offers her pantry and a bed to rest. This time also the fly refuses the spider's offer very politely. The next weapon that the spider uses is flattery. The spider praises the wings and ropes the fly and also praises her crested head. He invites her to look at herself in the mirror which is in his parlor. The fly is moved by the words of the spider and she falls a prey to his flattery. இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள். ஆன்சர் த ஃபாலோவிங் கொஸ்டின்ஸ் இன் அபவுட் 80 to 100 வேர்ட்ஸ் கேட்டிருக்காங்க. இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். ரைட் ஏ கேரக்டர் ஸ்கெட்ச் ஆஃப் த ஸ்பைடர். இதோட ஆன்சர் பார்க்கலாம். இங்கே பாருங்கள். இதோட ஆன்சர் பார்க்கலாம். ரைட் ஏ கேரக்டர் ஸ்கெட்ச் ஆஃப் த ஸ்பைடர். இதுக்கு ஆன்சர் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். இன் திஸ் போயம் த கன்னிங்னஸ் ஆஃப் த ஸ்பைடர்ஸ் இஸ் வெரி வெல் போர்ட்ரைட். The spider wants to eat the fly. It invites the fly to come into its home. The spider's first tool to attract the fly is describing his own web. The spider kindles the curiosity of the fly, but the fly refuses to get into his home. Now the spider pretends to be a comforter and asks her to come and take rest at his home. He offers her pantry and a bed to rest. The fly refuses it this time as well. The next weapon that the spider uses is flattery. The spider praises the wings and ropes of the fly and also praises her head and eyes. He invites her to look at herself in the mirror which is in his parlor. The fly is moved by the words of the spider and she falls prey to his flattery. ஓகேவா? இந்த மாதிரி நம்ம வந்து ரைட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து மாரல் வந்து மெல்டிங் டு ஃப்ளாட்டரி இஸ் டேஞ்சரஸ்.
நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் நம்மளுக்கு வந்து வாட் ஹேப்பன்ஸ் இஃப் யூ ஃபால் எ ப்ரே டு ஃப்ளாட்டரி, கிவ் இன்ஸ்டன்சஸ் ஃப்ரம் த போயம் த ஸ்பைடர் அண்ட் த ஃப்ளை. இதோட ஆன்சர் வந்து இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்க. Flattery is the tool of the wicked people. Honest people never use flattery. So we should not believe in flattery. If we believe it, we will fall into trouble like the fly in the story. The spider and the fly. The spider wants to eat the fly, so he uses flattery to attract it. He praises the wings and ropes of the fly and also praises her head and eyes. He invites her to look at herself in the mirror which is in his parlor. The fly is moved by the words of the spider and she falls a prey to the spider's flattery. Okay va. Next third one பாருங்க. In your own words give a detailed description of. First one the spider's parlor, second one the fly's appearance. First one பாருங்க the spider's parlor க்கு வந்து the spider's parlor is the prettiest little one. The way to the parlor has a winding stair. There are many curious things inside the parlor. It has got a little bed decorated with pretty curtains which are fine and thin. It has also got a good store of nice things. The parlor has also got a mirror. Second one பாருங்க B. The fly's appearance. The fly is handsome with fuzzy wings. Its eyes are brilliant. Its wings are spiral and silver. It has got a green and purple robe and a crest upon its head. Its eyes are like diamond. இந்த மாதிரி ரைட் பண்ணிக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க அப்ரிசியேட் த போயம் கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்க ஆந்த்ரோமார்பிசம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆந்த்ரோமார்பிசம் மீனிங் என்ன அப்படிங்கிறது மீன்ஸ் டு என்டோ எ நான் ஹியூமன் கேரக்டர் வித் ஹியூமன் ட்ரைட்ஸ் அண்ட் பிஹேவியர். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து த்ரூ அவுட் த போயம் வி see the spider and the fly behave like human beings. We see a pantry bed, mirror and stairs and so on. ஓகேவா. இதில் பாருங்கள் நம்மளுக்கு நெக்ஸ்ட் பேஜில் பாருங்கள் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள் கான்சனன்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது ரெப்பிட்டேஷன் ஆஃப் சிமிலர் கான்சனன்ட் சவுண்ட்ஸ் இந்த நெய்பரிங் வேர்ட்ஸ், அதாவது ரிப்பீட்டாக வரும். ஓகேவா. ரிப்பீட்டாக சிமிலர் கான்சனன்ட் சவுண்ட்ஸ் வந்து ரிப்பீட்டாக வரும். பக்கத்தில் நெய்பரிங் வேர்ட்ஸ்னால் பக்கத்தில் ஒரு வேர்டு இருக்கும், அதில் அந்த பக்கத்து லெட்டர் இருக்கும், அந்த லெட்டருக்கு பக்கத்தில் இருக்கிற நியராக இருக்கிற லெட்டர் வந்து எந்த லெட்டர் வந்து சேம் கான்சனன்ட் சிமிலர் கான்சனன்ட் சவுண்ட்ஸில் ரிப்பீட்டாக வருதோ அதுதான் கான்சனன்ட்ஸ். ஓகேவா. இங்கே பாருங்கள் எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். டி இஸ் த பிரிட்டியஸ்ட் லிட்டில் பார்லர் தட் எவர் யூ டிட் ஸ்பை. ஓகேவா. இதில் வந்து பாருங்கள் கான்சனன்ட் பி அப்படிங்கிற லெட்டர் வந்து ரிப்பீட்டாக வருது. பிரிட்டியஸ்ட் பி அப்படிங்கிற லெட்டர். ஓகேவா. அந்த கான்சனன்ஸ் லெட்டர் வந்து சேம் சவுண்டோட இருக்கக்கூடிய கான்சனன்ஸ் லெட்டர்ஸ் வந்து ரிப்பீட்டாக வர்றது தான் கான்சனன்ஸ். ஓகேவா. பிக் அவுட் த மோர் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் கான்சனன்ஸ் ஃப்ரம் த போயம். இந்த போயம்லேருந்து நீங்கள் வந்து கான்சனன்ஸ் வந்து எடுத்து ரைட் பண்ணணும். இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பாக்ஸில் கொடுக்குற கான்சனன்ட்ஸ் என்னன்னு பாருங்கள். ரிப்பீட்டாக என்னென்ன கான்சனன்ட் லெட்டர்னால் என்னென்னு உங்களுக்கு தெரியுமில்ல. ஓகே. அது வந்து எப்படி எது ரிப்பீட்டாக வருதுன்னு பார்க்க. ஃபஸ்ட்டு ஹில் அப்படிங்கிறதுக்கு டபுள் எல், இந்த 2 எல் ரிப்பீட்டாக வருது. ஹில் நெல், இங்கே டில்டு ஐஇடியும் இங்கே ஐஇடி இது ரிப்பீட்டாக வருது. அப்போ இதுதான் கான்சனன்ஸ். ஓகே. போயமில் பார்த்தோன்னா இந்த லைனை சொல்லலாம். ஹியரிங் ஹிஸ் வில்லி ஃப்ளாட்டரிங் வேர்ட்ஸ் கேம் ஸ்லோவ்லி ஃபிட்டிங் பை ஸோ ஹி ஓ எ சப்டல் வெப் இன் எ லிட்டில் கார்னர் ஸ்கை. போயம்லேருந்து இந்த 2 லைன்ஸை நம்ம கான்சனன்ஸை ரைட் பண்ணலாம். ஏன்னா இதில் பாருங்கள் ஹியரிங்க்கு ஐஎன்ஜி வருது, கான்சனன்ஸ் என்ஜி வச்சுக்கலாம். ஓகேவா. கான்சனன்ஸ் வேர்ட்ஸ் வந்து ரிப்பீட்டாக வர்றது என்னென்ன எல்ஒய், இங்கே வர வில்லி கேம் ஸ்லோவ்லி ஸ்லைலி, அது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எல்இ வருது, எல் வரும். ஓகேவா. இங்கே லிட்டில் எல். ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள் அது கான்சனன்ஸ். அசோனன்ஸ் அப்படிங்கிறது சிமிலர் வவ்வல் சவுண்ட்ஸ் வந்து ரிப்பீட்டாக வருது. கான்சனன்ட் சவுண்ட்ஸ் வந்து கான்சனன்ட் லெட்டர் வந்து ரிப்பீட்டாக வந்துச்சு அப்படின்னா அது வந்து சவுண்ட் வந்து ரிப்பீட்டாக வர்றப்ப அது கான்சனன்ஸ். இது வவ்வல் சவுண்ட்ஸ் வந்து நெய்பரிங் வேர்ட்ஸ் பக்கத்தில் வரக்கூடிய வவ்வல்ஸ் வந்து அதோட சவுண்ட்ஸ் வந்து சிமிலராக இருந்துச்சு அப்படின்னா ரிப்பீட்டாக வந்துச்சுன்னா அதுதான் அசோனன்ஸ். ஓகேவா. இங்கே இருக்குது பாருங்கள். இதில் பாருங்கள் வவ்வல்ஸ் ஏஇஐஓயூ தான் வவ்வல்ஸ் நம்மளுக்கு தெரியும். ஏஇஐஓயூ அந்த 5 லெட்டரும் எது ரிப்பீட்டாக வருதுன்னு பாருங்கள். இங்கே ஐஎஸ்ஐ அப்படிங்கிற வவ்வல்ஸ் வந்து இங்கே வவ்வல் வந்து ரிப்பீட்டாக வருது. இஸ் பிரிட்டியஸ்ட் ஐ, லிட்டில் ஐ, டிட் ஐ. ஓகேவா. ஐ அப்படிங்கிற வவ்வல்ஸ் வந்து ரிப்பீட்டாக வருது, சேம் சவுண்டில் இருக்கக்கூடியது. ஓகேவா. இதுதான் அசோனன்ஸ். பிக் அவுட் ஒன் மோர் இன்ஸ்டன்ஸ் ஃப்ரம் த போயம். என்னென்ன அப்படின்னா பிரிட்டியஸ்ட், லிட்டில், டிட் எல்லாம் இதில் எழுதிக்கலாம். ஓகே. இதில் பாருங்கள் இதில் என்னென்னா த கேட் ரேன் ஆஃப்டர். இதில் கேட்டில் பாருங்கள் வவ்வல்ஸ் என்ன ஏங்கிறது வவ்வல்ஸ் எல்லாத்துலேயும் பாருங்கள் ஏ அப்படிங்கிற லெட்டர்ஸ் வந்து ரிப்பீட்டாக வருது. ஓகே.
போயமில் எந்த லைன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கும் பாருங்கள். ஐங்கிற வேர்ட்ஸ் வருது. ஸ்பைடர், ஹிம், AEIOU நம்ம சொல்லியிருக்கோம். ஐ ஸ்பைடரில் வருது. ஹிம்மு இங்கே வந்து ஹிஸ், HIS ஹிஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஹை, லாஸ்ட் ஒன் HIGH. இங்கே வித், WITH. ஐ அப்படிங்கிற வவல்ஸ் வந்து ரிப்பீட் சேம் சவுண்டில் வருது. இது போயமில் இருக்கக்கூடிய லைன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? நெக்ஸ்ட்டு அனஃபோரா. அனஃபோரா அப்படிங்கிறது வேர்டு வந்து ரிப்பீட்டாக வரும். அது வேர்டு அல்லது ப்ரேஸ் வந்து ரிப்பீட்டாக வரும். ஒரு சென்டென்ஸ்லேயோ ஒரு பேராகிராஃப்லேயோ லைன்ஸ்லேயே வந்து ஒரு சீக்வன்ஸாக வரிசையானது ஒரு வேர்டு. இந்த வரிசையில் வந்து வேர்டோ அல்லது ப்ரேஸ் வந்து பிகினிங், அதாவது பிகினிங்னா ஆரம்பிக்கும் போது ரிப்பீட்டேஷனாக வர்றது. இங்கே பாருங்கள் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹவு ஹேண்ட்ஸம் ஆர் யுவர் ஹர்ஸிவிங்ஸ். இதில் ஆரம்பிக்கிற பிகினிங் வேர்ட்ஸ் எப்படி இருக்குது? ரிப்பீட்டாக வருதா இல்லையா? ஹவு அப்படிங்கிறது. ஓகேவா? ஒரு வேர்டு, இது வேர்டு ப்ரேஸோ ரிப்பீட்டாக. இங்கே வந்து ஹவு, பிரில்லியன்ட். அப்போ ஹவு. ஓகேவா? இதான் என்னன்னு சொல்கிறான்? அனஃபோரா. ஓகேவா? இதில் பாருங்கள், இதில் என்ன பாருங்கள், த பீப்புள் இந்த மூணுமே பாருங்கள் ரிப்பீட்டாக வருது இந்த வேர்டு. இப்போ இதுதான் என்னன்னு சொல்கிறோம்? அனோசன்ஸ். ஓகேவா? அனஃபோரா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஐடென்டிஃபை த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்னு கொடுத்துருக்காங்க. இங்கே போயம் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. யுவர் ஐஸ் ஆர் லைக் த டைமண்ட் ரைட் பட் மைன் ஆர் டல்லஸ் ரைட். இதில் வந்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் நம்ம ரைட் பண்ணணும், பார்க்கலாம், ஐடென்டிஃபை பண்ணணும். இங்கே இருக்குது பாருங்கள், ஆன்சர் கொடுத்துருக்கேன். இதில் வந்து லைக் அஸ் அப்படிங்கிறது சிமிலி, டைமண்டல்னா அலிட்ரேஷன், லைக் லீட்னா இது அலிட்ரேஷன்லாம் வருது, பிரைட் பட் அலிட்ரேஷன், ஐஸ் மைன் வந்து அசோனன்ஸ், மெட்டாஃபர் டைமண்ட் பிரைட் வந்து மெட்டாஃபர். ஓகேவா? இந்த மாதிரி ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், அலிட்ரேஷன் அப்படிங்கிறது கான்சனன்ட் சவுண்ட்ஸ், ஒரு வேர்ட்ஸோட கான்சனன்ட்ஸ் ஆரம்பிக்கிற இடத்துல பிகினிங் ஆஃப் வேர்ட்ஸ். ஓகேவா? பிகினிங் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து கான்சனன்ட் சவுண்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரிப்பீட்டேஷனாக வரதான் அலிட்ரேஷன். நம்மளுக்கே தெரியும், ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. இங்கே பாருங்கள், பிக் அவுட் த வேர்ட்ஸ் இன் அலிட்ரேஷன். இந்த வேர்ட்ஸில் அலிட்ரேஷன் நம்ம ரைட் பண்ணணும். இங்கே ஸ்வீட் அப்படின்னு எஸ் அப்படிங்கிற லெட்டரும், ஸ்பைடரில் எஸ், ரெண்டும் ஒரே மாதிரி வருதா இல்லையா? ஓகே, ரிப்பீட்டாக வரக்கூடியது. இதே மாதிரி தான் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த வேர்டில் என்னென்னங்கிறத இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். ஸ்வீட், ஸ்பைடர், யூஆர் இதில் நெக்ஸ்ட்டு விட்டி, வைஸ். ஓகேவா? இதுதான் அலிட்ரேஷன் வேர்ட். இதில் எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருப்பாங்க, பீட்டர், பைப்பர். இதில் பாருங்க எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் பி அப்படிங்கிற லெட்டர் வந்து எல்லாத்துலேயும் ரிப்பீட்டேஷனாக வந்திருக்கும். இதுதான் அலிட்ரேஷன், பார்த்துக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு லிசனிங் ஸ்கில் இருக்குது. லிசன் டு த பேசேஜ் அண்ட் ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் வித் அப்ரோப்ரியேட் ஆன்சர். அதாவது நீங்கள் வந்து பேஜ் நம்பர், புக் பேஜ் நம்பரில் 208 இருக்கும். அந்த பேசேஜை நல்லா ரீட் பண்ணிவிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு இங்கே ஆன்சர் ரைட் பண்ணணும். இந்த பேஜை ரீட் பண்ணிவிட்டு இங்கே ஆன்சர், கொஸ்டினுக்கு ஆன்சர் ரைட் பண்ணலாம். வித்தவுட் ட்ரஸ்ட் தேர் இஸ் நோ, இங்கே என்ன ஒரு ஆன்சர்? ரிலேஷன்ஷிப். நெக்ஸ்ட்டு, ட்ரஸ்ட் இஸ் எ வெரி ரேர் திங் டு ஃபைண்ட் இன் லைஃப். நெக்ஸ்ட், when people better you learn from the situation. நெக்ஸ்ட், don't let small bumps on the road throw you back. நெக்ஸ்ட் பாருங்க, if you keep moving forward you will have a wonderfully fulfilling life. ஓகேவா? இந்த மாதிரி நம்ம ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் the cunning spider was waiting for a chance to pull the fly into its web and it used all the possible ways to trap her. Have you ever been trapped by the flattering to do something you did not want to do? இதை பற்றி டிஸ்கஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆன்சர் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இதோட ஆன்சர் இங்கே கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. Yes, once when I played with my friends, we lost the ball because it fell into a deep bush. So we needed a new ball, but we had no money. One of my friends told me to bring money from my father, but my father refused to give me money. My friend praised me and requested me to steal money from my house. I was moved by his words and I tried to take money from my father's pocket. My mother caught me red-handed. She did not scold me. She advised me with soft words. I realized my mistake and thereafter I never steal anything. I decided not to yield to flattery. ஓகேவா? நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருப்பாங்க ரைட்டிங் ஸ்கில்ல. த ஃப்ளை gives into flattery and becomes the spider's prey. If you are asked to give a happy ending to the poem, how will you save the fly? Write in your own words னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் எப்படி ரைட் பண்ணலாம்? I will show the fly as an intelligent insect. I will picture the fly that is not moved by the words of the spider and so she will not be a
prey to the spider's flattery. Being intelligent, the fly knew the cunning characters of the spider. So it thought of a plan. It carried a big stick in its hand and went near the web. The spider was so happy and pulled the stick. Its face became furious. Now the fly understood the spider's plan. She left the stick and flew away. The spider's plan came to nothing. ஓகேவா, இந்த மாதிரி எழுதிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.